வணக்கம். நான் செல்வராஜன் சொல்லிட்டு கோயம்புத்தூர் சிட்டியில் குனியமுத்தூருங்கிற ஒரு வில்லேஜில் 4 அடி தோட்டத்தில் இப்போ வாழை போடலான் இருக்கோம். நாங்கள் வாழை போடுறதுக்கு முன்னால் எப்போ இருந்தாலும் அதில் என்ன கண்டென்ட்டு, எப்படி இருக்குது, ஃபெர்டிலைசர் என்ன ரெக்குயர்மெண்ட்டு, எதை ஜாஸ்தி ஆக்கணும், எதை கம்மியாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் நியூட்ரியன்ஸ்னால் என்பிகே சொல்லுவாங்க. இந்த என்பிகே எப்படி இருக்குதுங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணோம்னா இப்போ நம்ம எக்ஸ்பெக்டடு க்ரோத்தும் ஈல்டும் இருக்காது. அதனால தான் சரி நந்தா இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிட்டடுங்கிறவங்க எனக்கு கிடைச்சாங்க. அவங்க பேசிக்கில் பிஃபோர் பிளான்டிங், அதாவது இப்போ ஒரு குழந்தை கன்சீவ் ஆனோடனே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ டெஸ்ட், அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு க்ரோத்துலேயும் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. எந்த நியூட்ரியன்ஸு கம்மியாக இருக்கோ அதை நாங்கள் சப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான் லாஸ்ட் இயர் நாங்கள் ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு பர் பிளான்ட் ஒரு 25 கிலோஸ் எடுத்தோம். மேக்ஸிமம் ஈல்டு நாங்கள் எடுத்தது பர் பிளான்ட் 35.240, அதாவது 35 கிலோ 240 கிராம் இருந்தது. ஸோ இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா அதை விட நல்லா பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அந்த நந்தா குரூப் ஆஃப் இன்ஃபோடெக் பீப்புள் இருக்காங்க. அவங்க யங்ஸ்டராக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போச்சு. ஏன்னா எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வருவாங்க. பெரிய இன்சிடெண்ட் என்னென்னா அவங்க கையிலேயே பொட்டி தூக்கிட்டே வர்றாங்க. எந்த இடத்துல நிறுத்தணுமோ அங்கேயே செக் பண்ணிவிட்டு சார் இது இருக்குது, இது இல்லை, இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப வேலிடாகவும் இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மர்ஸை இவங்களை யூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க மட்டும் ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க, எல்லா விவசாயிகளும் நிச்சயமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நான் இது மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன்.